ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மள நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்தியன் மார்க்கெட்லேயே ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட்லேயே ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆகட்டும், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கூகுள் ஷீட்டில் ட்ராக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஓவரால் டேஷ்போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே இந்தியன் மார்க்கெட்டில், யூஎஸ் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்எஸ்ஒயில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ஒரே இடத்துல வந்து உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ சைடில் வந்து நாங்கள் வந்து பை சார்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து உங்களோட பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பை சார்ட்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் மணியில் வந்து நான் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கரண்ட்டாக வந்து 1,22,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் இதுதான் என்னோட மாடல் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் எல்லாமே கால்குலேட்டிவ் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பட்சத்தில் ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ டேட் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுறேன். 50 குவான்டிட்டிஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ரிமைனிங் காலம்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ட்ராக் பண்ணி விட்டேன்னா ஸோ கரண்ட் ப்ரைஸ் இதெல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ரீசன் பார்த்தோன்னா இதோட சிம்பிளை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ சிம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து கூகுள் ஃபினான்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஸோ உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து என்எஸ்சி ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்எஸ்சி ஆக்சிஸ் பேங்க் கொண்டு போய் இப்போ இண்டு சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இண்டு சிம்பிள்ஸ் அந்த நம்ம சிம்பிள் காப்பி பண்ண சிம்பிளை பேஸ்ட் பண்ணிக்கங்க. பிட்வீனில் என்எஸ்சிக்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் ஸ்பேஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு ரிமைனிங் அந்த ப்ரீவியஸ் ப்ரைஸில் வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த என்எஸ்சி ஆக்சிஸ் பேங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலம்ல ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு நேம் கொடுத்தோம்ல, ஸோ அந்த நேமும் நம்ம வந்து இன் போர்ட்ஃபோலியோவில் இருக்க நேமும் சேமாக இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக வந்து எல்லா வேல்யூமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இண்டு மணி அப்படிங்கிறதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். கொக்கோ கோலா வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் கொக்கோ கோலாவோட சிம்பிள் சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இப்போ கூகுள் ஃபினான்ஸில் போயிட்டு கொக்கோ கோலா அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ கொக்கோ கோலா சர்ச் பண்ணும்போது அதோட சிம்பிள் வந்து NYSE கோ. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிம்பிளை கொண்டு வந்து நான் இப்போ வந்து கூகுள் சிம்பிளில் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து அதோட ப்ரைஸை வந்து ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போ ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே யூஎஸ் ஸ்டாக்ஸ்லையும் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கேன், என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன் அதை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் கால்ம்ஸை ட்ராக் பண்ணி விட்டிங்கனாவே அதர் வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். UTI நிப்டி அண்ட் பாரக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அதை வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ பாரக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் ஃபினான்ஸில் பேஸ்ட் பண்ணாவே அதுக்கும் உங்களுக்கு ஒரு சிம்பிள் கிடைக்கும். ஸோ அந்த சிம்பிளுக்கு வந்து இங்கே சீன் கோட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதேமாரி தான் மியூச்சுவல் ஃபண்ட், யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து ஒரு காப்பி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வியூ ஒன்லி காமிக்கிறதுனால ரெக்வஸ்ட் எடிட் ஆக்சஸ் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து ரெக்வஸ்ட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபைலில் போயிட்டு இப்போ மேக் நியூ காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ காப்பி, போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி வந்து நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி நான் மேக் காப்பி கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தானே இது வந்து உங்களுக்கு புது ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இதேமாரி நிறைய வீடியோக்கு சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.